வணக்கம். நான் உங்க வலசவாதியார். வந்தே பாரத் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு தான் இந்த வீடியோ. பொதுவா எந்த ஒரு விஷயமே அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த தொடக்க காலகட்டத்தில ரொம்பவே சிறப்பா இருக்கும். சிறப்பாவும் பேசப்படும். அதுக்கப்புறம் நாளடைவில அது தன்னுடைய மதிப்ப கொஞ்சம் கொஞ்சமா இழந்துரும். இந்த வந்தே பாரத் விரைவு ரயில் வந்து ரொம்பவே பிரபலமா, பிரம்மாண்டமா பேசப்பட்டுச்சு. அதோடைய அமைப்பு, அதோடைய வேகத்துக்காக. இப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது மே மாசத்துல முதல் வாரத்துல எடுத்தது. 2024 மே மாசம் முதல் வாரத்துல எடுத்தது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் முக்கியமான ஒரு இடம். கல்லூரி வாழ்க்கை படிக்கிற சமயங்கள்ல இங்க அடிக்கடி வர்றது உண்டு. சென்னையில தான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அமைஞ்சது. பொதுவாவே ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், விமான நிலையம் நிறைய பிரிவுகளையும், நிறைய சந்திப்புகளையும், நிறைய உறவுகளையும் கண்டிருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அது இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க. 3வது நடைமேடையில வந்தே பாரத் ஸ்பெஷல் ட்ரெயின் நிக்குதுன்னு சொன்னாங்க. அங்க வாரோம். ஒரு புல்லட் ட்ரெயினுக்குரிய ஒரு அமைப்பு, ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. நல்ல வித்தியாசமா இருந்துச்சு. நல்ல பெரிய ஜன்னல்கள் கொண்டதா இருக்கு. எல்லாமே ஃபுல்லாவே வந்து ஏர் கண்டிஷன்டு தான். குளிரூட்டப்பட்ட பெட்டிகள். இதில 2 வகையா இருக்கு. சேர் கார் ஒண்ணு இருக்கு. எக்ஸிகியூட்டிவ் சேர் கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த சேர் கார்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3, 2 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். எக்ஸிகியூட்டிவ் சேர் கார பொறுத்தவரையில 2, 2 அப்படின்னு வச்சிருக்கோம். அதாவது ஒரு ஃப்ளைட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான இருக்கைகள் இங்க இருக்கும். இங்க அந்த சேர் காருக்கோ எக்ஸிகியூட்டிவ் சேர்க்கா இருக்கணும். தனியா எங்கேயும் வெளியில போர்டு ஒட்டியிருந்த மாதிரி தெரியல. கண்டுபிடிச்சு உள்ள போயாச்சு. நம்ம சீட்டிங்க சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதாவது இதுல வந்து 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி. முன்னாடி பார்த்து உட்காந்துக்கிடலாம், பின்னாடி பார்த்து உட்காந்துக்கிடலாம், விண்டோவை பார்த்து உட்காந்துக்கிடலாம். அது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்கிடலாம். அந்த கீழே உள்ள அந்த லிவரை அமுக்கிக்கிட்டு சுத்தினோம்னா இத மாதிரி சுத்தும். நமக்கு தகுந்த மாதிரி நாம திருப்பி வச்சுக்கிடலாம். குடும்பமா வர்றவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிடலாம். வண்டி முன்னாடி மூவ் பண்ற மாதிரி வேணுங்கிறவங்க அப்படி வச்சுக்கலாம். ஜன்னல் ஓரத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இத மாதிரியும் நம்ம ஜன்னல் பக்கமா திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம இந்த வியூவையும் பார்த்துக்கிட்டு வரலாம். நான் சென்னையில இருந்து மதுரையை நோக்கி பிரயாணம் பண்ணினேன். சென்னை டு மதுரை ஒன்றும் பெருசா பார்க்குற மாதிரியான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கங்க சில நல்ல மொமெண்ட்ஸ் இருந்தது. அதை மிஸ் பண்ணாம கேப்சர் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. டாய்லெட்டை பொறுத்தவரையில ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. காம்பேக்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஏர் ஃப்ரெஷ்னரா இருக்கட்டும், அந்த லிக்விடா இருக்கட்டும், அதில் வந்து ஃப்ளஷ் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. இங்கே ஸ்மோக்கிங் நாட் அலவுட் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, அடுத்து எந்த ஸ்டேஷன் இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரத்துல வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு போட்டிருக்கு. எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா சீட்டிங் ஆகிக்கிட்டோம். சிலர் ஃபோன் பேசிக்கிட்டே வந்தாங்க, சிலர் மொபைலை நோண்டிக்கிட்டே வந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரையில நம்ம அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொள்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரியானது, அலாம் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்னு வச்சுருந்தாங்க. இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி ரெட் டாட் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய இடத்துல இதை மாதிரி ஹேமரை உடச்சி நீங்கள் தட்டுனீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி டோர் வந்து ஓப்பன் ஆகிரும். சார்ஜிங் போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் அடியிலையுமே இதை மாதிரி நீங்கள் ப்ளக் பாயிண்டில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை யூஎஸ்பி ஹப் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், உங்களுடைய மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிடலாம். சாப்பாடை பொறுத்தவரையில் நம்ம முதல்லையே ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்பெஷல் ட்ரெயினுங்கிறதுனால ஃபுட்டு இன்க்ளூடட் இல்லை. அதனால் நான் ஆர்டர் பண்ணினேன். நாம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ரம்யாவிலேருந்து ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி நமக்கு வெந்நி தந்துடுறாங்க. இந்த பவுடரும் தந்துடுறாங்க. அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு, மனமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸு, ஜூஸு, மற்றபடி ஃபுட்டு வேணும்னாலும் இடையில இடையில வந்து கேட்குறாங்க. நல்லா இருந்துச்சு.
இது மாதிரியான சீனரியை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒட்டுமொத்தமாக எனக்கு இந்த வந்தே பாரத் விரைவு வண்டி வந்து பிடிச்சிருந்தது. ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது தோணுச்சு. அதே சமயத்தில் சமீபத்தில் ஒரு 2ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு செஞ்ச இடத்துல தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்தி பெரிய குழப்பம் ஆனதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி குழப்பங்கள் இதுலேயும் வராத வரைக்கும் வந்தே பாரத் விரைவு ரயில் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இதில் போயிட்டு வாங்க. இது வந்தே பாரத்தில் நீங்கள் போன உங்களுடைய அனுபவம், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.